Hello. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा। पाराशर्यवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् आचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। ஜுப்வாத்யதிகரணம் என்று சொல்லக்கூடிய அதிகரணம். முதல் அத்தியாயம் 3வது பாதம், முதல் அதிகரணம். இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் என்ன அப்படின்ற விஷயத்தோட அந்த விஷய வாக்கியம் எங்க ஏற்படுறது, எப்படி ஏற்படுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல கவனிச்சோம். மேற்கொண்டு இப்போ இந்த சூத்திரங்கள் இந்த அதிகரணத்தினுடைய அமைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ முன்னாடி விஞ்ஞாபிச்ச மாதிரி பாத சங்கத்தி என்ன அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். இந்த ஜுப்வாத்யதிகரணத்துடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த பிரம்ம வித்யா, தட் இஸ் தி லோகஸ் ஆஃப் டிஸ்கஷன், அக்ஷர பர பிரம்ம வித்யான்னு பேர் இதுக்கு. இது முண்டகோபனிஷத்துல ஏற்படக்கூடிய ஒரு வித்யை. அதுல சில விஷயங்கள் தான் முன்னாடியே அதுல அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மான்னு முன்னாடி அவ எப்படி பரம்பரை என்னன்னு சொல்லி, அதர்வாதாம் புரோவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவாஹாய பிராஹா பாரத்வாஜா அங்கிரசே பராவரம் சௌனகோஹ வை மகாசாதா அங்கிரசம் விதியோருபசன்ன பப்ரச்சான்னு சொல்லி அந்த சௌனகருக்கு அங்கிரஸ் என்கிறவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் ரூபமாக இருக்கக்கூடியது, உபதேச ரூபமாக இருக்கக்கூடியது இந்த வித்யை.
அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க சொல்றது, இவர் கூட பெரிய நம்பிகள் கூட பகவத் ராமானுஜருக்கு சொன்னதாக குரு பரம்பரையில ஐதிஹ்யம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது. பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா பிரம்ம தல்லட்சியம் உச்சியதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத் தன்மயோ பவேத் அப்படி. மெட்டபாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி யூஸ் ஆஃப் பிரணவம் ஆர் ஓம்காரம். அதெல்லாம் சொல்லி இங்க விஷயங்கள் எல்லாம் விஸ்தாரமா சொல்றது. அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே அடியேன் விஞ்ஞாபிச்சிருக்கேன். அதுல முக்கியமா இப்போ 2:2 அதுல சொல்லக்கூடியது 4வது மந்திரம், பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா பிரம்ம தல்லட்சியம் உச்சியதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத் தன்மயோ பவேத் அப்படின்னு. அது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததே என்ன சொல்றதுன்னு, யஸ்மின் த்யௌஹ் பிருத்திவி ச அந்தரிக்ஷம் ஓதம் மனஸ்ஸஹ பிராணைஷ்ச சர்வைஹி தமேவைகம் ஜானத ஆத்மானம் அன்யா வாசோ விமுஞ்சத அமிர்தஸ்யைஷ சேதுஹு. சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா, யஸ்மின் த்யௌஹு, இதை பத்தி கூட முன்னாடியே விஞ்ஞாபிச்சிருக்கேன். அப்பேற்பட்ட யஸ்மின் த்யௌஹு பிருத்திவி ச அந்தரிக்ஷம் ஓதம் அப்படின்னு இந்த லோகங்கள் எல்லாம் துலோகம், பிருத்திவி, அந்தரிக்ஷ லோகம், இதெல்லாம் யஸ்மின் ஓதம் அப்படின்னு சொல்லி ஓதப்ரோதமாக இருக்குன்னு சொல்றது. ஓதம் அப்படின்னு எதுல ஸ்தாபிதமாக இருக்கோ பிரதிஷ்டிதமாக இருக்கோ அப்படின்ற அர்த்தத்துல, அதாவது எதனுடைய ஒரு இதனுடைய சத்தா ஸ்திதிகள், இந்த லோகங்களுடைய சத்தா ஸ்திதிகள் எல்லாம் எதுலேருந்து நடக்கிறதோ அப்பேற்பட்ட வஸ்து அப்படின்னு அர்த்தம். இப்படி மனசக பிராணேஷ் சர்வைஹி தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம், அப்பேற்பட்ட ஆத்மாவை புரிஞ்சுக்கோங்க போறோம், வேற எதுவுமே வேண்டாம். அந்யாவாச்சோ விமுஞ்சதா. நம்ம பிரபஞ்சத்துல என்ன பண்றோம் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா சொன்னா அது ஆயிடும். சாதாரணமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதர விஷயங்களிலேயே நமக்கு விசேஷமான ஆசக்தி. சாதாரணமான வியக்திகளாக இருக்கக்கூடிய அடியேனை போலவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு 2 மணி நேரம் மொபைல் நாம தொடரல அப்படின்னு சொன்னா உடனே மொபைல்ல யாராவது கால் பண்ணிருக்காளா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது இமெயில் வந்திருக்கா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு முதல்ல அதுதான் பாக்குறோம். சோ நமக்கு பகிர்முகத்தான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, அந்தர்முகத்தான்னு இன்னொரு சப்தம். பகிர்முகத்தான எப்போ யாராவது we want to be in touch with somebody. என்னுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம இருக்கிறதுன்றது nobody should be even maximum nobody should be aware of our existence அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா சில பேர் இப்போ என்ன, அவர் அடிக்கடி ஒரு கதையெல்லாம் அதுக்கு விஸ்தாரமா சொல்லுவார். ஒரு பெரிய ஒரு வியக்தி இருப்பார், அவர் சாதாரணமா அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு இந்த புருஷர்களுக்கு விசேஷமாக ஸ்திரீனுடைய விஷயத்துல ஒரு பாசம் இதெல்லாம் இருக்கும், அதையும் ஜெயிச்சுடலாம், பணத்தினுடைய ஆசையும் ஜெயிச்சுடலாம், எல்லா ஆசையும் ஜெயிக்கிறான். ஆனா தன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்ன்ற அந்த ஆசையை மட்டும் ஜெயிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். எப்பேற்பட்ட ஆசையை ஜெயிச்சிருவர்களுக்கும் அவர் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்ல, ஒரு பெரிய தன்னுடைய பத்னி புத்திராதிகளுடைய விஷயத்துல எல்லாம் பாசமே கிடையாது, அப்படியே இது பணத்தினுடைய விஷயத்துலயும் இஷ்டமே இல்லை அவருக்கு. பணம் அப்படின்றது அவருக்கு ஒண்ணுமே நாட் கேர் அபவுட் மணி. ரொம்ப வைராக்கியசாலியா இருக்கிறவர்களுக்கும், நான் ரொம்ப வைராக்கியசாலின்னு என்னை யாரும் புரிஞ்சுக்கல, இல்லை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல பாத்தியா அப்படின்னு அவருக்கு ஒரு விதமாக ஒரு சிரமம் இருக்கும் மனசுல. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப, அதையும் தாண்டி போகணும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆனா சாதாரணமாக இருக்கிற அடியன் போலவர்களுக்கெல்லாம் என்னன்னா, most of us are thinking about money, about the problems in day-to-day life and things like that. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, அந்யாவாச்சா விமுஞ்சதா, வேற பேச்செல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு ரொம்ப ஒரு பிராங்கா சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிளண்டா சொல்றது, போறோம்யா எல்லாம் விட்டு தொலைங்கோயா அப்படின்னு ரொம்ப இதா சொல்றாள். அந்த மாதிரி அந்த அர்த்தத்துல இந்த உபனிஷத்து ரொம்ப ஒரு நெருங்கினவர் சொல்ற மாதிரி சொல்றது. தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம், அப்பேற்பட்ட இந்த தியுபிருத்திவியாதி லோகங்கள் எல்லாம் எவனிடத்துல எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவினிடத்துல பிரதிஷ்டிதமாக இருக்கோ
அப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவை புரிஞ்சுக்கோங்க, வேற எல்லா வார்த்தையும் விட்டுடுங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஏன் அப்படின்னா அமிர்தசேஷ சேது, மோட்சத்துக்கு இவன் தான் காரணமாக இருக்கக்கூடியவன், மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடியவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அப்படின்னு சொல்லி அவ்வளவு மட்டும் சொல்லாரு. மேற்கொண்டு என்ன சொல்றது, அரா இவ ரதனாபௌ சம்பதா யத்ர நாட்ய சயேஷோ அந்தரதே பகுதா ஜாயமானஹ. அப்பேற்பட்ட பரமாத்மா அவன் எப்பேற்பட்டவன், சயேஷா அந்தரதே, அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான். பகுதா ஜாயமானஹ அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு ஸ்வேச்சையா அநேக ஜென்மங்களை அவனே எடுக்கிறான். நம்ம ஜென்மங்கள் எல்லாம் கர்மகிருத்தம், அவனுடைய ஜென்மம் அப்படின்றது. அதுக்கெல்லாம் காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா பகவத்கீதை இத்தியாதிகள்ல, பிரசித்தமான விஷயம். அதை பத்தி இப்போ அப்படியே சொல்ல போகுது. என்னன்னு, யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம், எல்லா விஷயங்களும் தான் தெரிஞ்சே இருக்கு. அதனால அராய்வ ரதனாபௌ சம்பதா எத்திர நாட்யா, அப்பேற்பட்ட நாடிகளெல்லாம் யாரிடத்துல, அந்த நாடிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் யாரோ, அப்படியே அராய்வ ரதனாபௌ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் அந்த மத்தியத்துல இருக்கக்கூடிய அதிரிம் அப்படின்னு சொல்ற, அதுல கரெக்டா எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி சம்பதா எத்திர நாட்யா சயேஷோ அந்தரதே பகுதா ஜாயமான, அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை எப்படி தியானம் பண்ணோம் அப்படின்னு, தமேவகையும் ஜானதா அப்படின்னு 5வது மந்திரத்துல சொல்றது. ஜானதா அப்படின்னாலும் தியாயதானாலும் ஒண்ணுதான் அப்படின்னு மேல சில மீமாம்சா நியாயங்களாலையும் சித்திக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை ஓமிதி தியாயதா, என்ன பரமாத்மாவனுடைய தஸ்யவாச்சக பிரணவஹா அப்படின்னு அந்த பரமாத்மாவை ஸ்பஷ்டமாக நிருபாதிகமான அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடிய ஒரு சப்தம் எது அப்படின்னு சொன்னா தஸ்யவாச்சக பிரணவஹா அப்படின்னு ஸ்பஷ்டமா அந்த பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரணவம் அப்படின்னு சொன்னா ஓமி ஓம் அப்படின்னு, இப்போ ஓம் அப்படின்னு வந்தது, இந்த ஓம் தான் பிரணவமா அப்படின்னு நமக்கு ஓம் அப்படின்னு தியானம் பண்ணிட்டா வந்துடுமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதை பத்தி விஸ்தாரமா சொல்லக்கூடிய ஒரு யோக சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில எப்படி இது சொல்றது. இப்போ நாம ஓம் அப்படின்னு சொன்னா உடனே பரமாத்ம வாச்சகத்துவம் உண்டா அதுக்கு? இப்போ நான் இப்போ ஓம் அப்படின்னு சொன்னேன், இப்போ அடியேன்னு சொன்ன இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தம் பரமாத்மாவை தொட்டுதா, பரமாத்மாவை போதித்ததா அப்படின்னு கேட்டா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஓம் அப்படின்றது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். இந்த ஓங்காரம் அப்படின்றது 1,25,000 விதமான ஓங்காரங்கள் உண்டுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது, உபனிஷத்துல சொல்றது. அது எந்த ஓம் அப்படின்றது எப்படி அப்படின்றது புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதை பத்தி ரொம்ப ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு. அது அடியனுக்கும் ஓரளவுக்கு தான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் தெரியும். அதெல்லாம் யோக சாஸ்திரத்துக்கு சேர்ந்த விஷயம். யோகிகளால தான் அந்த விஷயம் விஸ்தாரமாக சொல்லி காட்ட முடியும். ஆனா இந்த மாதிரி ரகசியம் இருக்கு, நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம் அப்படின்னு பண்ணணும்னு ஸ்வஸ்தி வஃபாராய தமச பரஸ்தா. அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த அந்தகாரத்தை தாண்டி நம்மை அழைத்து கொண்டு போகும் அப்படின்னு. அங்கேயும் புருஷ சூக்தத்தையும் ஸ்பஷ்டமா வருது. என்ன சொல்றது அப்படின்னு, வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத் அப்படி. முதல்ல வர சமயத்துல தமசஸ்து பாரே அப்படின்னு வருது. உத்தரானுவாக்கத்துல ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத்ன்னு வருது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், தமசை தாண்டி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க விஷயம் வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் இங்க கேள்வி பதிலெல்லாம் வருது, வரப்போகுது. அங்க என்ன சொல்றது அப்படின்னா, இங்க தியூபிருத்திவியாதீனாம் முதல்ல இங்க என்ன சொல்றதுன்னா, விஷய வாக்கியம் ஆதர்வணிக்காக அதீயத்தே யஸ்மின் தியௌ பிருத்திவீதாந்தரிக்ஷமோதம் மனசः பிராணைश्च सर्वैः தமேவைகம் ஜானத ஆத்மானம் அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்யைஷ சேதுஹு இதி. அங்கே என்ன கேள்வி அப்படின்னா, தத்ர சம்சயः
கிமயம் ஜுபிருத்திவியாதீனாம் ஆயத்தத்துவேன ஸ்ரூயமானஹ ஜீவஹா உத பரமாத்மா அப்படின்னு கேள்வி. அதனால இங்க தமே வைக்கம் ஜானத ஆத்மானம்னா ஆத்மானம் அப்படின்னு அவ்வளவுதான் இருக்கு. தமே வைக்கம் ஜானத பரமாத்மானம் அப்படின்னு இல்லை. தமே வைக்கம் ஜாயத ஜீவாத்மானம் அப்படின்னு கூட சொல்லுங்க. அதனால இங்க சந்தேகத்துக்கு அவகாசம் இருக்கு. என்னன்னா கிமயம் ஜுபிருத்திவியாதீனாம் ஆயத்தத்துவேன ஸ்ரூயமானஹ ஜீவஹா உத பரமாத்மா அப்படின்னு. அதுக்கு பூர்வபட்சத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா கிம் கிம் யுக்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு பதில பூர்வபக்ஷம் என்ன சொல்ற, இதுதான் சேம் ஒரே விதமாதான் நமக்கு விஷயம் வந்து வருது. முன்னாடி வந்த மாதிரியே தி கன்சர்ன்ட் அட்ஜெக்டிவ்ஸ் can denote the individual soul only. This is evident when one studies the concerned mantras mentioned in this context in minute detail. என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாருங்க. கிம் யுக்தம் ஜீவைதி குதஹ வரதநாபௌ சம்ஹதா யத்ர நாட்யஹ स एषो अन्तश्चरते बहुधा जायमानः इति परस्मिन् श्लोके प्रस्तुतं द्युपृथिव्याद्यायतनं यत्र इति पुनरपि सप्तम्यन्तेन परामर्श्य तस्य नाड्याधारत्वमुक्त्वा स एषो अन्तश्चरते बहुधा जायमानः इति तस्य बहुधा जायमानत्वं च उच्यते. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு மந்திரம் அதுக்காக தான் அடியன் இந்த ஸ்லைட்ல அப்படி காட்டிருக்கு. இங்க 5வது மந்திரம் அதை ஹைலைட் பண்ணிருக்கு. பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் ஒரு லைன் போட்டு. அதோட 6வது மந்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 6வது மந்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அதை இட் ரெஃபர்ஸ் டு தி ஆஸ்பெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி 5th மந்திரம். அதை நாம இங்க பார்க்கணும். அதனால இங்க என்ன சொல்றது பாருங்க. இது அராய்வரதனாபௌ சம்பதா எத்திர நாட்யா அப்படின்னு சொல்றது 6வது மந்திரம். இங்க விஷய வாக்கியமாக இருக்கக்கூடியது 5வது மந்திரம். அராய்வரதனாபௌ அப்படின்றது 6வது மந்திரம். அதையும் வச்சுண்டு இங்க நாம சர்ச்சை பண்றோம். அதனால இங்க என்ன சொல்ற, அராய்வரதனாபௌ சம்பதா எத்திர நாட்யா அந்தஷ்சரதே பகுதா ஜாயமானஹ இதி பரஸ்மின் ஸ்லோகே பூர்வவாக்கிய பிரஸ்துதம் द्युपृथिव्याद्यायतनं यत्र इति. यत्र அப்படின்னு சொல்லி எங்கே எப்பேற்பட்ட இடத்திலே அப்படின்னு சொல்றது. சம்ஸ்கிருத பாஷையினுடைய திருஷ்டியா சில முக்கியமான விஷயங்கள் தான் நாம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா இன்னும் விசேஷமா இந்த விஷயத்தெல்லாம் ரசிக்கலாம். நாம தத்ரா அப்படின்னு சொல்றோம், எத்ரா அப்படின்னு சொல்றோம். தத்ரான்னா தேர் அப்படின்னு அர்த்தம், இன் தட் பிளேஸ் அப்படின்னு. தத்ரா அப்படின்னு சொன்னா இன் திஸ் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். எப்படி இது இன் தட் பிளேஸ், எத்ரானா இன் விச் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா அராய்வரதனாபோ அப்படின்றது. அராய்வரதனாபோ அப்படின்றதுக்கு என்னன்னா ஒரு சக்கரம் இருக்கு. இது ஒரு சக்கரம் அப்படின்னா திஸ் இஸ் இந்த இடத்துல மத்தியத்துல ஸ்போக் இருக்கும், இப்படி சக்கரம் இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு ஐ வில் prepare another slide and show it. இங்க ஒரு சிடி இருக்கு, இதே ஒரு சக்கரம் அப்படின்னு வச்சுட்டா இந்த இடத்துல மத்தியத்துல இருக்கிறதுக்கு அராஹா அப்படின்னு. அராஹானா இந்த ஸ்போக்ஸ் இப்படி வருமே. இதெல்லாம் இட் இஸ் ஆக்சுவலி அட்டாச் டு தி திஸ் பிளேஸ். அதனால அராய்வர் அத்த நாபௌ அப்படின்னு. அதுக்கு இந்த இடத்துக்கு நாபின்னு பேர். அதனால அதெல்லாம் எல்லா இதுக்கும் இது இந்த இடம் இது போயிடுதுன்னா இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் போயிடும். இது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த we were familiar with this wooden cart. மரத்துல பண்ணிருக்கக்கூடிய ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியில எப்படின்னா முன்னாடி இங்க ஒரு சின்ன இது இருக்கும், இதுல ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு இதெல்லாம் ஸ்போக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். அப்புறம் இங்க இன்னொரு இது இருக்கும், இதுக்கும் அதுக்கும் there would be a joint. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றதுன்னா ரதனாபின்னு இந்த இது போயிடுதுன்னா இங்க இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் they will all just wither away. அது ஒரு இதுல இருக்காது. அந்த மாதிரி அராய்வ ரதனாபௌ சம்மதாக எத்திர நாட்யான
அந்த நாடிக்கெல்லாம் இது எத்தனை அம்சத்துல நம்ம திருஷ்டாந்தம் அப்படின்னு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கணும், அந்த மாதிரி அவ்வளவுதான் எடுத்துக்கணும். இப்போ இந்த ரதநாபின்றது இந்த இந்த இது இல்லாமல் இருந்தால், அந்த சக்கரத்தினுடைய நாபின்ற போர்ஷன் இது இல்லாமல் இருந்தால் இந்த இதெல்லாம் நிற்க முடியாது, ஒரு சக்கரமாகவே இருக்க முடியாது. So this thing is most important, from which all the spokes come like this. அந்த மாதிரி அந்த ஒரு வஸ்து இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், அந்த நாடி எல்லாம் போயிடும். ஸோ எல்லா நாடியும் இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட் டுகெதர் by means of the Paramatma. ஸ்பஷ்டமா சொல்றேன். இது என்னன்னா, டு பி வெரி ஃப்ராங்க், இது ஒரு மாதிரி ஒரு அப்டிராக்டா தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும், இல்ல ஏதோ ஒரு வேகானா நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா எப்படின்னா, இந்த ஒரு அராய ரத்னாபோன்னு சொல்றதுக்கும் நாடிகளுடைய இதுக்கும் எப்படி அப்படின்னு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இண்டிவிஜுவல் சோல் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு, ஜுபோ ஈக்குவல் சைன் பக்கத்துல இந்த மிடில் ஆஃப் தி பிக்சர், அதுல அந்த ஒரு சின்ன ரவுண்ட் காட்டியிருக்க, அதுக்கு சுத்தம் ஒரு மாதிரி ஒரு ப்ளோ எஃபெக்ட் கொடுத்திருக்கா இந்த இடத்துல. பட் அந்த இண்டிவிஜுவல் அந்த மத்தியத்துல இருக்கக்கூடிய இது வந்து இட் இஸ் ஹோல்டிங் டுகெதர் ஆல் தி நாடிஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா அது பரமாத்மா தான். இது பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா அந்தர்யாமின்னு வச்சும்ப, அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஜீவாத்மாவோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய எல்லா நாடியும் இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட் டுகெதர் பை தி பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கணும். பட் இஸ் இந்த இது திருஷ்டாந்தம் ஆர் திஸ் அனாலஜி இஸ் இட் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்ன, பர்ஃபெக்ட் இன் த சென்ஸ் இந்த ரிம் இந்த இது இந்த பாகம் இல்லாமல் இந்த இதெல்லாம் இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் இருக்காது, ஸ்போக்ஸ் ஆஃப் எ வீல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் இருக்காது. So just as this portion is holding together all the spokes of the wheel, similarly the Paramatma is holding together all the nadis of our body and soul, of the body and the Jivatma அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு மேல எப்படின்னா, இதுல எத்தனை சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்குன்னு அடியன் ஒரு சமயத்துல ஸ்ரீ ஸ்ரீ ரங்கப்பிரிய சுவாமி அடியன் கேட்டேன். இந்த நாடின்னு சொல்றா, இடா நாடி, பிங்களா நாடி, மத்தியத்துல சுஷும்னா நாடி நம்ம இடத்துல காமிக்கிறோம், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டேன். இல்லை, இருக்காது. அந்த சுஷும்னா நாடின்றது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம்ப்பா, அவ்வளவு சுலபமா நாம சொல்ல முடியாது அப்படின்னு. சுஷும்னா நாடி சம்பூர்ணமாக யாருக்கு இருக்குன்னா, ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாக அது அபிவிருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவர் ஒரு நாள் சொன்னார். இது ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லி பரமாத்மாவுக்கு நமக்கு விஷ்ணுவுக்கு தான் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லி இப்படி மேல வரக்கூடியது. இந்த 5, 7 இதோட ஹுட்ஸோட இருக்கக்கூடிய ஆதிசேஷன் 1000 கடைகள் அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோம். அது எதுக்காகனா, அந்த குண்டலினி சக்தி வந்து இப்படி மேல வந்து இது பண்றது அப்படின்னு அந்த யோக சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில அதனுடைய சிக்னிபிகன்ஸ் சொல்றார் யோகிகள். நாம பௌராணிக பிரக்கிரியில சொல்றப்போ ஆதிசேஷன் அப்படின்னு சொன்ன, ஆதிசேஷன் அப்படின்னு முதல்ல இருந்து ஆதிசேஷா அப்படின்னு நித்தியமுக்தர்கள், அவர்களுக்கெல்லாம் என்னைக்கும் சம்சார பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிவாச செய்ய ஆசன பாதுகா அம்சுக வாரணாதிபி சரீர பேதை ஸ்தவ சேஷதாங்கதை யதோச்சிதம் சேஷை தீரியத்தேதனைஹி அகீரித்தேதனைஹி அப்படின்னு சொல்றோம். அதனால நிவாசா செய்யா ஆசனம், அவன் இருக்கக்கூடிய இடம், அவனுடைய படுக்கை, அவன் உட்காரக்கூடிய ஆசனம், இது எல்லாமே அந்த ஆதிசேஷன் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவான்னா, இது என்ன இப்படி அந்த மாதிரி இருக்க முடியுமா ஒரு பாம்பு இது அப்படின்னு கேள்வி எல்லாம் வருது. 5 படையினுடைய சர்ப்பம் இருக்கக்கூடியது இப்போ எல்லாம் கொஞ்ச நாள் ரொம்ப இட் வாஸ் கோயிங் வைரல், வாட்ஸ்அப்ல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் சில பேர் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் இட் இஸ் போட்டோஷாப்ல கிரியேட் பண்ணிருக்கா, 5 படை சர்ப்பம் இருக்காது. அது இருக்குமா இல்லையா நம்ம சர்ச்சை பண்ணி அதெல்லாம் தீர்மானம் ஆக முடியாது. ஆனா யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா,
இந்த குண்டலினி சக்தி சம்பூர்ணமாக ஜாகிரதமாக இருந்து அது மேல அண்ணா இருக்கிறதுனால அது ஆதிசேஷன் அப்படின்னு. விஷ்ணுவுக்கு தான், வேற தேவதைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. விஷ்ணுவுக்கு உண்டு, தாயாருக்கு சேஷவாகனம் உண்டு, இதெல்லாம் உண்டுன்னு தாயாருக்கும் அதே ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை அப்படின்னு நாம வச்சுக்கணும். ஆனா நமக்கு இப்போ ஒரு சிவனுடைய இது பார்த்தா ஒவ்வொரு பாம்பு இருக்கும், இங்க ஒரு பாம்பு, இங்க ஒரு பாம்பு, வயிற்றுல பாம்பு, இது அந்த பாம்பை காட்டுறதுக்கும் இந்த ஆதிசேஷனை இவ்வளவு மேல தலைமையில இந்த மாதிரி சிவனுக்கு இந்த மாதிரி தலைமையில காமிக்கிறது கிடையாது. உரகபூஷணம் அப்படின்னு தோளுக்கு கட்டிருக்கிற மாதிரி காட்டுவா, இல்ல கழுத்துக்கு இருக்கிற மாதிரி காட்டுவா. அதுக்கெல்லாம் கூட யோக சாஸ்திரத்தை விசேஷமான ஒரு சிக்னிபிகன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல நமக்கு இந்த நாடி அப்படின்றது வெதர் இட் இஸ் பிசிக்கல் ஆர் நாட், பிசிக்கல் டைமென்ஷன்ஸ் இருக்காது. சில பேர் என்ன பண்றாங்க, நாடின்னா இந்த வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ் தான் நாடி. இந்த நாடி என்ன பல்ஸை பாக்குறதுக்கு நாடின்னு சொல்றோம். அந்த நாடி வேற ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடிய வாதபித்த ஸ்லேஷ்மங்கள் அப்படின்னு இப்படி இந்த மாதிரி இங்க பாக்குறது அந்த இது வேறு. ஒரு பெரிய யோகியாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரீதியில இந்த நாடிகளை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல பார்த்தா ஒரு வியக்திக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த ஒரு டிசீசஸ், இப்போ இருக்கக்கூடிய வியாதிகள், மேல் கொண்டு வரப்போற வியாதிகள், இவ்வளவையும் சொல்லலாம் அப்படின்னு அவருக்கு அது ஒரு ஆச்சரியமான ரீதியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு, இந்த இப்போ ஒரு நம்ம எப்படி ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு இருக்கு, ஆல் இண்டியா ரேடியோ இஸ் தி பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன் ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி. ஸோ பாரத தேசத்துல எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, பிரதானமா எத்தனையோ millions of the events are happening all over the country. Even if you take Bangalore, இது இந்தியா as a whole. ஆனா அதுல பிரதானமான அம்சங்கள் தான் என்ன நடந்துட்டு இருக்கு, தட் இஸ் அஃபெக்டிங் தி வேர்ல்ட் அட் லார்ஜ் அப்படின்றது ஆல் இண்டியா ரேடியோல சொல்றதுன்னா இட்ஸ் அ பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன். அப்படி இந்த சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுல எத்தனையோ கிரியைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. நமக்கு தெரியறதோ ஹார்ட் பீட், அப்புறம் இது ரத்த சலனம், இது அந்த ஹார்ட் பீட்டை எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பர் டே அப்படின்னு சொல்றா. எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் இஸ் பம்ப்ட் பை தி ஹார்ட் அண்ட் லெட் அவுட்னு சொல்றேன். ரொம்ப மைண்ட் பாக்லிங் ஃபிகர்ஸ் மாடர்ன் மெடிசன்ல சொல்றேன். அதை தவிர அவளுக்கு தெய்வீகமா என்ன ஆயிட்டு இருக்குன்றது பரிச்சயமே கிடையாது. நமக்கு எந்த மாதிரி ஆலோசனைகள் எல்லாம் வருதுன்னா, எந்த மாதிரி ஆலோசனைகள் வர்றதுக்கு என்ன காரணம், ஸ்வப்னங்கள் எல்லாம் விதவிதமா வர்றதுக்கு என்ன காரணம், எந்த மாதிரி நமக்கு நம்ம பிரவருத்திகள் சரீரத்துல ஏற்படுறதுக்கு என்ன காரணம். There are so many things that are happening which are beyond our control and beyond our knowledge also. அதுக்கு அந்த மகா யோகியாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சரீரத்தினுடைய பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன். இந்த 3 வாத பித்த ஸ்லேஷ்மங்கள் அப்படி, இது வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேஷ்ம நாடி 3 சொல்றோம். அதை எப்படி பரீட்சை பண்ணா என்னன்றது பியூர்லி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த விஷயம். அத்தியாத்ம திருஷ்டியில எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது அந்த விஷயம். அது ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சம் அது அப்படின்னு. ஆனா கமிங் பேக் டு த இது, இந்த இடா சுஷும்னா பிங்களா எல்லாம் எல்லாருக்கும் இருக்கா, இஸ் இட் பிசிக்கல் ஆர் நாட் அப்படின்னு கேட்கிற பட்சத்துல பிசிக்கல்லான பேராமீட்டர்ஸால அளக்க முடியாது. இப்போ எப்படி ஏதோ ஒரு வெயின் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஆஞ்சியோகிராம்ல இல்லைன்னா நமக்கு புரியும். அந்த மாதிரி லௌகிகமான எந்த ஒரு இந்த டிவைசஸுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கக்கூடிய அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம் அது. எவ்வளவு சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு அதுக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, இன்னொரு இடத்துல ஒரு முடி மயிர் அப்படின்னு சொல்ற ஒரு அதை நாம 1000 வெட்டினால் அதுவும் எப்படின்னா இட் ஷுட் பி ஸ்பிளிட் ஓபன் இன்டு 1000. அந்த மாதிரி பண்ணிதான் அதுல எப்படியோ அவ்வளவு சூக்ஷ்மா இருக்கக்கூடியது சொல்லி அந்த மாதிரி கூட சொல்றது. அதனால இது பிசிக்கல்லாக உண்டு. பட் பிசிக்கல்லா இருக்குன்னா எப்படின்னா, பிசிக்கல் அப்படின்னா இட் ஹாஸ் பாராமீட்டர்ஸ் லைக் திஸ், டைமென்ஷன்ஸ் லைக் திஸ், ஸ்தூலமா கிடையாது. ரொம்ப 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 சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த இடா நாடி வேற எத்தனையோ நாடிகள் சதஞ்சைக்காத ஹிருதயஸ்ய நாடியான்னு ஸ்பஷ்டமா சொல்றது.
அதே மாதிரி ஹார்தான் அனுகிரகீதா சதாதிகையான்னு 4வது அத்தியாயத்துல வரப்போகுது. சுஷும்னா நாடின்றது 101st நாடி அப்படின்னு. அது எல்லாருக்கும் இருக்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சுஷும்னா நாடில இந்த மாதிரி பிராண சஞ்சாரம் இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோ, இந்த மாதிரி யாருது அந்த மாதிரி யாருதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி யார் சொல்றாருன்னா, those who have no inclination or even imagination. இந்த மாதிரி இப்போ நம்மாழ்வார் மாதிரி நானும் இருக்கேன், நீ நினைச்சுன்னு இந்த மாதிரி இது பண்ண அப்படின்னு சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன். These type of instructions will be given only by totally ignorant people. ஏன்னா அவர்களுக்கு எந்த அனுபவமும் ஏற்படாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவானா, அந்த மாதிரி இருக்குன்னு நீயும் நம்மாழ்வார் மாதிரி இருக்கேன்னு நினைச்சுக்கோ, automatically it may come to you. Definitely it will not happen. இப்போ just now I was seeing in the TV, Roger Federer won the Wimbledon. நீயும் ஃபெடரர் மாதிரி ஒரு சந்தோஷமான ஸ்திதியில இருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோ, எப்படி இமேஜின் பண்ணிக்க முடியும்? It cannot happen. That feeling is unique to him only. It cannot be, that feeling will not come to any other person. ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, அதற்கு சமானமாக அதற்கு துல்லியமான அனுபவம் ஒருத்தருக்கு ஏற்படுனா, இப்ப நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுனா எப்படின்னா, இந்த சேம் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆர் ஹோல்டிங் குட். அவருக்கு எப்படி அந்த நாடீகத்தை எல்லாம் எப்படி இருந்ததோ, அந்த நாடீகத்தை எல்லாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஏற்பட்ட அதற்கு ஈக்குவலாக ஆர் அதுக்கு கம்பேரபிளாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படலாம். அதுக்கு அந்த நாடியினுடைய ஒரு செட்டப் எல்லாம் அதே மாதிரியாக ஆகும். யோக சாஸ்திர திருஷ்டியில என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி நாடிகள் எல்லாம் அந்த ஒரு ஸ்திதிக்கு வரணும்னா அதுக்கு தான் அடிக்கடி தியானாதிகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம சம்பிரதாயத்துல நாம என்ன சொல்றோம்னா, ஒரு ஜென்மத்திலேயே சரணாகதி பண்ணினா போறோம், இது கிடைக்கிறது அப்படின்னு. அது அந்த விஷயம் நிஜம்தான். ஆனா அதுக்கு சில பேர் எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணினானால் அவனுக்கு என்னென்ன நல்ல அனுபவங்கள் எல்லாம் ஏற்படணுமோ அதை பகவானே அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து காலக்கிரமத்துல இது பண்ணுவான். அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், நம்ம இந்த ஜீவனாத்மா சுத்தமாக ஆகாமல் அவ்வளவு சுலபமாக நம்ம போக முடியாது. சாதனானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணினாலும் அதுக்கு வேண்டி அதுக்கு தான் அவர் அடிக்கடி திருத்தி பண்ணிக்கொள்வான்னு அடிக்கடி அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். இந்த இப்போ இருக்கக்கூடிய இதே ஜீவாத்மா அப்படியே இந்த வைகுண்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு என்னுடைய அனுபவம். இது யாரும் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நேரா மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காளே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், ஐ வில் நாட் டெல் எனிதிங் அபவுட் தட். எக்ஸாம்பிள் கூட சொல்லுவார், ஒரு அல்யூமினியம் சின்ன வயர் இருக்கு, அல்யூமினியம் ஒரு ராட், அதுல இப்போ ஒரு 12,000 volts கரண்ட்டை பாஸ் பண்ணினா என்ன ஆகும் அப்படி? உடனே இட் வில் ஆக்சுவலி டிஸ்இன்டெகிரேட், மெல்ட் ஆயிடும் அது உடனே. அந்த மாதிரி அசுத்தமான ஜீவாத்மா அந்த சுத்தி பூர்த்தி ஏற்படாமல் இருந்தால் அது அந்த லோகத்துக்கு எந்த ஒரு ஸ்திதிக்கு போகணுமோ அந்த ஸ்திதிக்கு போக முடியாது. அதனால அதுக்கு வேண்டிய ஒரு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஜீவாத்மா போக முடியுமே தவிர அவ்வளவு சுலபமாக போக முடியாது. பகவானுடைய சங்கல்பத்தாலே கிருப்பையால ஒரே க்ஷணத்துல அந்த விஷயம் எல்லாம் ஏற்படுதான் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனா சாதாரணமாக என்னுடைய அபிப்பிராயத்துல அந்த மாதிரி முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவார். சோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வேண்டிய நாடீகத்திகள் தான் எப்படி அமையணுமோ அந்த மாதிரி அமையறதுக்கு தான் இந்த சாதனானுஷ்டானங்கள் தான் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா கீதார்த்த சங்கரத்துல ஸ்பஷ்டமா சொல்றது எந்த மாதிரி முதல்ல அது இதெல்லாம் உண்டாகி முதல்ல பக்தி அப்படி யோகா ஆத்மாவலோகனம் அப்படின்னு அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் செப்பரேட்டா சொல்றது. இதுல 2 முக்கியமான விஷயம் உண்டு. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு நமக்கு பகவானுடைய கிருப்பை வந்தால் மோட்சம் உண்டு, மோட்சம் சித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி பிரபத்தி இதெல்லாம் வச்சுட்டு இருக்குது அப்படின்றது வாஸ்தவம். ஆனா இது ஒரு பெரிய பிரபஞ்சம் இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்றது. இட் இஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் உடனே ஏதாச்சும் மோட்சம் கிடைச்சுடுத்துன்னா அது ஒரு திருஷ்டியில கரெக்ட். அது யாரையும் நம்ம சித்தாந்தத்துல சொல்லியிருக்கிற விஷயம் எதுவும் நம்ம தப்புன்னோ இதுன்னா அந்த எந்த சந்தேகமும் கிடையாதுல்ல. தப்புன்றது சொல்றதுக்கே அவகாசம் இல்லை. ஆனா இப்போ இட் இஸ் லைக் சேயிங், இது உனக்கு நல்ல கம்ப்யூட்டர்ல நீ பெரிய இதா இருந்தா யூ வில் கெட் a software job immediately and you can earn millions
அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. சி பில் கேட்ஸ் கிடைக்கலையா, இவனுக்கு கிடைக்கலையா அப்படி. பட் அதனுடைய நிட்டிகிரிட்டின்னு சொல்றோமே, அந்த மாதிரி விஷயம் வரப்போ அது ஒரு பெரிய அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்றது ஒரு பெரிய பிரபஞ்சம். இட்ஸ் ஓஷன் இன் இட் செல்ஃப். அதுல ஈச் இண்டிவிஜுவலுக்கு ஆகக்கூடிய அனுபவம் வேற வேற. ஈச் இண்டிவிஜுவல்ஸ் இது இஸ் டிஃபரெண்ட். அதுல அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், இந்த மாத்த சம்பிரதாயத்துல ஜீவாத்மால தாரதமியம் உண்டுன்னு சொல்ற ஒரு விதத்துல அது சரியான விஷயம். என்ன ஜனன மரண கரணானாம் பிரதிநியமாது அயுகபத் பிரவருத்தேஷ்ட புருஷ பகுத்துவம் சித்தம்னு சாங்கியத்துல சொல்றது நமக்கும் சம்மத்தம். ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இன்னொருத்தருக்கு என்னைக்குமே ஏற்படாது. It can never happen to another person. ஆனா ஜீவாத்மான தாரதமியம் இல்லைன்னு நாம சொல்றது எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொன்ன, இப்போ ஒரு மாருதி கார் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு இது மாடல் இருக்கு, மாருதி 800 அப்படின்னு எடுத்துள்ள, all the cars are belonging to the same இது, there is no difference between them அப்படின்னு சொல்றேன். Does that mean that there is no difference between the individual car, one car and another car? ரெண்டும் ஒரே கார் ஆக முடியுமா? ஆக முடியாது. எல்லாம் ஒன்னேன்னு சொல்றதுதான் சத்தியம். ஜீவாத்மால பரஸ்பரம் பேதம் உண்டுன்னு சொல்றதுதான் சத்தியம். தாரதமியம் உண்டுன்றது ஒரு விதத்துல சத்தியம் அப்படின்னு அடிய முடியாது. இது நம்ம பியூர்லி இந்த மாதிரி சொன்னா நம்ம சித்தாந்தமே போயிடுறது அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்க கூடாது. இட் இஸ் ஃப்ரம் ஒரு விமர்சம் அப்படின்னு வந்தாச்சுன்னா வித்தின் தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் தி சித்தாந்தம் எத்தனையோ சூக்ஷ்மமான அம்சங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ சும்மா வி ஷுட் நாட் கோ பை தி வெரி ஜெனரல் ஆர் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். அதனால இந்த நாடின்றது எப்படி அப்படின்னு சம்மதாயத்திர நாடியான்னு அது எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்னு பிசிக்கலாக இருக்கிறதுக்கு இட் இஸ் தேர், பட் இட் இஸ் பியாண்ட் தி ரீச் ஆஃப் எனி ஆஃப் தி மாடர்ன் மிஷின்ஸ். இப்போ எல்லாம் நாடியினுடைய எஃபெக்ட் டெஸ்ட் பண்றதுக்கு எத்தனையோ இதெல்லாம் இப்போ நாடியை வச்சு பிரகிருதி we are also working on a project வேறு வாத பிரகிருத்தியா பித்த பிரகிருத்தியா ஸ்லேஷ்ம பிரகிருத்தியான்னு சொல்லி நாடியை பார்த்து அதை மெஷர் பண்ணி சொல்றதுக்கெல்லாம் இதெல்லாம் அவகாசம். பட் அது ரொம்ப ஸ்தூலமான விஷயம். அண்ட் இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்ட். இப்போ நாடி தரங்கிணின்னு ஒரு பூனால ஒரு மெஷின் பண்ணி 25,000 people have been tested on that. நாடி தரங்கிணி.com ஒரு சைட் இருக்கு. அந்த ஆல் தி டீடைல்ஸ் ஆர் அவைலபிள். பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் சர்டிஃபைட் தட். பட் ஆயுர்வேதத்துல ஆரோக்கியத்தினுடைய திருஷ்டிக்காக பார்க்கக்கூடியது ரொம்ப சின்ன விஷயம். இட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி பிகினிங். நமக்கு உபனிஷத்துக்கள்ல சொல்லக்கூடிய நாடி என்றது ஹார்தான் கிரகிதா சதாதிகயா அப்படின்னு சொல்றதுன்னா ரொம்ப 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 பெரிய விஷயம். அதனால இதை பத்தி எல்லாம் எப்படி சொல்றது, அடியேனு கூட ஒண்ணுமே தெரியாது அப்படின்றது நல்லா தெரியுது. நிறைய விசாரம் பண்றதுக்கு அவகாசம் இருக்கு. பட் we have to discuss all these things with an open mind. இந்த மாதிரி சொல்லிட்டு ஐயோ இந்த வச்சனம், எங்க ஆச்சாரியன் அடிக்கடி அது சொல்லுவார், வச்சனங்களுடைய விஷயத்திலேயே நிற்காதுங்கோ. ஏன்னா யாருக்கு சொன்னா, எப்போ சொன்னா, எப்படி சொன்னா அப்படின்றதுதான் நமக்கு இப்போ தெரியாது. பூர்வாச்சாரியாருடைய வச்சனங்களை டோன்ட் டேக் இட் சும்மா இவர் இப்படி சொல்லிவிட்டாரு அவர் அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா நாம என்ன பண்ணணும், எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கார், யாருக்கு சொல்லியிருக்காரு, எப்போ சொல்லியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்பஷ்டமா யோசனை பண்ணிதான் நம்ம இது பண்ணணும். இன்னைக்கு என்ன இருக்குன்னு கதம் தரிய முக்தம் அப்படின்னு கேள்வி, அதுக்கு பதில் அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்றது, அது சரியில்லைன்னு சொல்றது, இதோட நிற்கிறது எத்தனையோ சொல்லியிருக்கு சாஸ்திர கிரந்தங்கள்ல வார்த்தைகள். அதுக்காக தான் அவர் சொல்வார், கான்டெக்ட் தெரியாது, யாருக்கு சொன்னார் அதிகாரிக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்துல நாம என்ன பண்ணோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம இதெல்லாம் இது பண்ணணும். அதுக்காக தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, வச்சனத்தையே வச்சுண்டு நீங்க சர்ச்சை பண்ணாதேங்கோ, விஷயத்தை வச்சுண்டு வச்சனங்கள் அதுக்கு சககாரியாக எடுத்துக்கோங்க. ஸோ டோன்ட் ஸ்டாண்ட். இப்போ அடிக்கடி கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அதுதான். ஒரு 5 வயசு குழந்தை இருக்காரு, ஏதாவது கலாட்டா பண்ணிதான் போட விளையாடிக்க போட அப்படின்னு சொல்லுவோம். 10 வயசு பையன் 12 வயசு பையனும் நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 10 வயசு பையனுக்கே வியாதி வந்துருந்ததுன்னா அவன் சீரியஸா படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா படிக்காத டெஸ்ட் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவோம்.
So same person who is telling, same person who is listening, but since the context has changed, the instruction is totally opposite. அதே மாதிரியாக ஒரு 25-30 வயசு பையன் கல்யாணம் ஆயிருக்கு, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவன் நான் நித்தியம் உட்காந்து வேதாந்தமே படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நான் சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். Don't you have any responsibility? You have to take care of your family. அதுக்காக நான் ஸ்ரீபாஷ்யம் 24 hours படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்ரீபாஷ்யம் படி, உன்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ, ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொன்ன. அதனால ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் இதுதான். எப்படி நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னு எங்க ஆச்சாரியன் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால அராய்வரத்தனாபோ சம்மதாயத்திர நாட்டியா அப்படின்னு சொன்ன அது நமக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா புரியணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிரமமான விஷயம் அது. ஏன்னா நாடின்றது அவ்வளவு சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமான விஷயம் அது. அதுலயும் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நாடிகள் இடா சுஷும்னா பிங்களா அப்படின்னா இடா நாடி சுஷும்னா நாடி பிங்களா நாடின்னு காட்டுறோம். அதை மூடிக்கிறதுக்காக இந்த திருமண் அது ஊர்துவ, அதுல எதுக்காக அவ கிரியேட் பண்றோம், இவ ஊர்ஜ பண்றோம், எதுக்காக ஆயிட்டுக்கிறா அப்படின்னு. அதுக்கு அக்கார்டிங் டு தி சாஸ்திராஸ் இவர் ரங்கப்பிரிய சுவாமிகள் ஆச்சரியமா சொல்லுவார், சாதகனாக இருக்கக்கூடியவனுக்கு திரிய குன்றம். தட் மீன்ஸ் அவன் அத்தியாத்ம சாதனத்துல தொடங்கி இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக திரிய. சித்தர்களாக இருக்கிறவர்களுக்கு ஊர்ஜ குன்றம். யாருக்கு அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துல மேல போய் பரமாத்ம சாட்சா்காரத்தை பண்றதுக்கு கண்ணனின் உச்சி உளானேன்னு நம்ம சொல்ற கடைசியில முதல்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிகம். கண்ணனின் அருகலிலானே அப்படின்னு சொல்லி, அப்புறம் என் கண்ணின் உளானே அப்படின்னு சொல்லி, அது யோக சாஸ்திரத்துக்கு பூர்த்தி யோக சாஸ்திரத்தினுடைய விஷயம் நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமா வந்திருக்குன்னு அடியனுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமா சொல்லுவார். அதை பத்தி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு யோகியாக இருக்கக்கூடியவனுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரமாத்மா அனுபவம் அப்படின்றது ஏற்படுது அப்படி. அதனால இப்போ இன்னைக்கு நான் திருமணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஊர்ஜம் அப்படின்னா எனக்கு சித்தி ஏற்பட்டு கொடுத்துன்னா அதை காட்டலாம் பொய்யான விஷயம் எதுவுமே கிடையாது. அவர் ரங்கப்பிரிய சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இன் பிரின்சிபல் திரிய கொன்ற இந்த மாதிரி யார் இந்த மாதிரி இங்க இந்த பக்கம் இப்படி இட்டுக்கிறாலும் அவர்கள் சாதகர்கள் அப்படின்னா they are in the process of beginning to be a spiritual aspirant. சித்தர்களாக இருக்கிறவர்களுக்கு திருமண் அப்படின்னா என்ன, அந்த இடா நாடி சுஷும்னா நாடி பிங்களா நாடி இதெல்லாம் ஜாகிரதமாக இருக்கு. அந்த இடா சுஷும்னால மேல ஏறுறதுக்கு யாருக்கு ஒரு தகுதி இருக்கோ அவர்கள் இந்த மாதிரி அதை காட்டுறதுக்காக அதனுடைய சூச்சனையாக இந்த திருமண் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு யோக சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில அவர் அந்த அர்த்தத்தை சொன்னார். அதுல அதனாலதான் இது ரெண்டு கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் ரொம்ப சூக்ஷ்மா இருக்கு இந்த சுஷும்னா நாடி அப்படின்னு. அப்படின்னா என்ன, இன் ஸ்பிரிட் இட் இஸ் லைக் தட். தட் டசன்ட் மீன் we are having that experience or we have actually gained expertise in that field. திருமண்ணுக்கு திருமண் காப்புக்கு யோக சாஸ்திர பெரிய 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 வித்வான்கள் சொல்றதுன்னா அடியன் கேட்டிருக்கேன். அவ யோகிகள் இந்த மாதிரி சொல்றா, யோக சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் இந்த மாதிரி சொல்றா அப்படின்னு தான் அவ சொல்றா. இங்க கூட இந்த இடத்துல அந்த ப்ரூமத்தியஸ்தானம் அப்படின்றது கவராக இருக்கணும். இட் ஷுட் பி கவர். அதனாலதான் குங்குமம் வச்சுக்கிறது, இது வச்சுக்கிறது எல்லாம் எந்த திருமணாக இருந்தாலும் இந்த இடத்துல கரெக்டா அது கவர் ஆயிருக்கு. ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்துல தான் குங்குமம் வச்சுக்கிற, ஸ்திரீகள் இந்த இடத்துல தான் குங்குமம் பொட்டு வச்சுக்கிற. அதனால எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போனா அந்த விஷயங்கள் தான் இதாயிடுது. அந்த விஷயமாவே சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் அடியனுக்கே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால அராயவர்தன அடிக்கடி வருது உபநிஷத்துல, அராயவர்தனா பௌ சம்மதாயத்திர நாட்டியா கட்டோபநிஷத்துல வந்தது, இங்க வருது, எத்தனையோ இதுல வருது. அப்புறம் அங்க 72,000 நாடிகள் அப்படின்னு வருது. சாந்தோக்கியத்திலயோ பிரேதாரண்யக்கோ துவாசப்ததி அப்படின்னு வருது. It's a big ocean of knowledge which we cannot even ஒரு டிராப் கூட நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியும். அதனால
இந்த விஷயத்தை இவ்வளவு விஸ்தாரமா இப்ப சொல்ல வேண்டியது வந்து சாரி ஃபார் தி டைக்ரெஷன் அப்படின்னு சொல்லி அராய்வர்த்தனாபௌ சம்மதாயத்ரநாட்யா சயேஷோ அந்தச்சரதே பகுதா ஜாயமானஹ இது பரஸ்மின் ஸ்லோகே பூர்வவாக்கிய பிரஸ்துதம் தியுபிருத்திவியாத்யாயத்தனம் எத்ரா அப்படின்னு அதுக்கு அந்த எத்ரான்னு சொல்ற விஷயத்துக்கு வந்தது. எத்ரான்னா எந்த இடத்துலயோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு புனரப்பி சப்தம்யந்தேன பராமரிஷ்ய தஸ்ய நாட்யாதாரத்தும் அந்த வஸ்துல என்ன மெயினா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா ஆத்மானம் அப்படின்னு ஜெனரலா சொல்லி கொடுத்து ஆத்மானம் அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா கேள்வி முதல்ல அதுதான் அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் தத்தான மேல ஆத்மா வாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ ஜித்யாசித்தவியான்னு வரும். ஏன் உபனிஷத்துலயே பரமாத்மா அப்படின்னு சொல்லலாமா என்பது அப்படின்னு சொன்ன கூட சில ரகசியமான விஷயங்கள் தான் உண்டு. பரமாத்மா அப்படின்னு சொல்லிடலாமே, பரஹா ஆத்மான்னு வருது எத்தனையோ இடத்துல. இல்ல பிரம்மான்னே சொல்லிவிடலாமே, ஏன் ஆத்மான்னு சொல்லி வை கிரியேட் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹேவிங் சம் டவுட் அப்படி. அதுக்குதான் இங்க என்ன சொல்றதுன்னா ஆத்ம இந்த துப்பாத்தியாயத்தனம் அப்படின்னு சுசப்தாதன இந்த துப்பாதிகரணத்துல ஒரு பிரதானமான ஒரு கான்செப்ட் ஒரு வெர்டிக்ட பகவத் ராமானுஜர் கொடுக்க போறார். அவர் என்ன சொல்ல போறார், ஆத்மசப்தா பரமாத்மன்யேவ முக்கியவர்த்தா அப்படின்னு மேல வரப்போம். ஆத்மா அப்படின்னு சொன்னா இட் ரெஃபர்ஸ் டு பரமாத்மா ஒன்லி. ஒருவேளை ஜீவா அப்படின்னு சேர்த்து சொன்னா அப்போ ஜீவாத்மா அர்த்தம். அப்படி இல்லாமல் இருந்தால் வெறும் ஆத்மான் சப்தம் வந்தாச்சுன்னா இட் ரெஃபர்ஸ் டு பரமாத்மா ஒன்லின்னு ஒரு பெரிய ஒரு வெர்டிக்ட கொடுக்க போறோம். துப்பாத்தியாயத்தன அதிகரண சித்த நியாயானுரோதேன ஆத்மசப்தா பரமாத்மன்ய முக்கியவர்த்தான்னு சம்ஸ்கிருதத்துல நம்ம சொல்லி இந்த அதிகரணத்துடைய டேக்கவே என்ன இந்த காலத்துல இருக்கலாம் நமக்கு ஸ்பஷ்டமா சப்தங்கள் லௌகிகமா கிடைக்குது. வாட் இஸ் தி டேக்அவே ஆஃப் திஸ் அதிகரணா அப்படின்னு துப்பாத் அதிகரணம் அப்படின்னு கேட்டா ஆத்மான்ற சப்தம் பரமாத்மாவை தான் குறிக்கிறது அன்லெஸ் மென்ஷன்ட் அதர்வைஸ். அதிகரணத்துடைய டேக்அவே. அதனால மேல்கொண்டெல்லாம் ஒரு விதத்துல அது இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் மென்ஷன்ட் ஒன்லி. ஆனா அங்கெல்லாம் எதுக்கு என்ன மேற்கொண்டு வேற நிறைய கேள்விகள் வருது. நான் இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு முன்னாடி அதான் யோசிச்சுட்டு என்ன போர் அடிக்காத ஒவ்வொரு வாக்கியமும் சொல்றது ஜீவாத்மாவா பரமாத்மான்னு கேட்கறது, பரமாத்மா முதல்ல ஜீவாத்மான் பூர்வபக்ஷம் சொல்றது, பரமாத்மா சித்தாந்தம் சொல்றது. இஸ் இட் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனா மேற்கொண்டு பார்க்க இப்போ அடுத்தது பூமாதிகரணம் வருது. பூமாதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூம வித்யை அப்படின்ட்டு ஆச்சரியமான வித்யை. எத்தனை ஆச்சரியமா அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பூம வித்யனுடைய வைசிஷ்டத்தை எங்க ஆச்சாரியன் ஆச்சரியமா சொல்லுவார். இந்த பூமாதிகரணம் அப்படின்றது மேற்கொண்ட அபசூத்ராதிகரணம் வருது. அந்த அதிகரணத்துல எத்தனை பிரதானமான ஒரு கான்செப்ட சொல்ல போறார். சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு இன்னைக்கு லௌகிக்கமா இங்க இந்த இவாள்தான் அபசூத்ராதிகரணத்தை ராமானுஜர் வந்து சூத்ராளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கார். ஆனா எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொன்னார். இஸ் இட் நாட் அ டைகாட்டமி அப்படின்னு எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கா எத்தனையோ பேர். அபசூத்ராதிகரணத்துல வரக்கூடிய ஒரு பெரிய நமக்கு புரியாம இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா புரிய வைக்கிறார். மேற்கொண்டு ஒவ்வொரு அதிகரணத்தையும் நம்ம பார்த்தா அப்படியா அப்பேரண்ட்லி நம்ம பார்த்த ஜீவாத்மாவா பரமாத்மாவான ஜீவாத்மா தான் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்ல பரமாத்மா அப்படின்னு சொல்றது அவ்வளோ அது அடிப்படையில அது இருந்தா கூட ஒவ்வொரு இதுலயும் we are introduced to hundreds of new concepts and new issues. அந்த அதிகரணம் படிச்சா இந்த மாதிரி இருக்கா ஆச்சரியமா இருக்கு பாக்குறது. அதனால there is no redundancy, there is no repetition அப்படின்னு அப்புறம் எனக்கு இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, எப்படி ரிப்பிட்டிஷன் சொல்ல முடியும் ஈவன் எனக்கே ஒரு மாதிரி ஒரு ரிவிலேஷன் தான் இருந்தது. அதனால அதெல்லாம் சொல்லி பகுதாஜாயமான ஆயிட்டு தஸ்ய பகுதாஜாயமானத்துவம் உச்சியதே. இதெல்லாம் சொன்னது என்னன்னு நாடி சம்பந்தா
தேவாதிரூபேண பகுதா ஜாயமானத்துவம் ஜீவஸ்யைவ தர்ம. ஆஸ் ஆஃப் நவ் நாடிகள் எல்லாம் எங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா வரணுமா என்ன நாடிக்கெல்லாம் அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி திருஷ்டிதான் நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல நாடி சம்பந்தா பகுதா ஜாயமானத்துவம், நிறைய விதவிதமான ஜன்மங்கள் எல்லாம் இங்க பகுதாஜாயத்தின் ஸ்பஷ்டமா சொல்ல வாரமே பகுதாஜாயமானத்துவம் அப்படின்னு சொல்லு. அதனால நாடி சம்பந்தா பகுதாஜாயமானத்துவம் ஜீவஸ்யைவ தர்ம. அதுக்கும் பேர்ல அஸ்மின்னபி ஸ்லோகே அவோதம் மனசः பிராணைश्च சர்வைः பிராண பஞ்சகஸ்ய மனசश्च ஆශ්ரயத்துவம் உச்சியமானம் ஜீவதர்ம ஏவ. பிராணங்கள் இதுக்கெல்லாம் ஆශ්ரயமா இருக்கிறது ஜீவாத்மா தானே அப்படின்னு நமக்கு அப்பேரண்ட்லி தோன்றும். ஏவம் சரி, அப்போ ஜீவாத்மா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பிருத்திவியாத்தியாயத்தனம் அப்படின்னு இந்த லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்குன்னு சொல்றீங்களே, அது எப்படி சரி பண்றது அப்படின்னு. ஏவம் ஜீவத்வே நிச்சிதே பிருத்திவியாத்தியாயத்தனத்வாதிகம் யதா கதஞ்சித் சங்கமயிதவ்யமிதி. அது பொருந்தாத ஜீவாத்மாவுக்கு இருந்தாலும் கூட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் பொருந்தி இருக்கிற சந்தர்ப்பத்துல இது ரெண்டையும் ஏதோ ஒரு மாதிரியாக நயனம் பண்ண வேண்டியது. அதுக்கு லௌகிகமா அநேக உதாரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கா. என்ன கொடுத்திருக்கா அப்படின்னு ராஜா சம்பிரத்தான்னு சொல்றோம். புரோஹிதோயம் ராஜா சம்பிரத்தா, இந்த இவன் இருக்கானே, அந்த செக்ரட்டரி இருக்கானே, he is the de facto chief minister. டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர்னா அவன் சும்மா பேருக்கு தாண்டா இருக்கான், இவன் தான் எல்லாம் பண்ணிட்டு போறேன்டா அப்படின்னு. இதுக்கு கவுட பிரயோகம் ஆர் பாக்த பிரயோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர். இப்போ ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு வாக்கியத்துல 10 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. 10 அட்ஜெக்டிவ்ல 8 அட்ஜெக்டிவ்ஸ் நமக்கு ஸ்பஷ்டமா இதுன்னு தெரிஞ்சு விட்டு 2 அட்ஜெக்டிவ் பொருந்தாம இருக்கு அப்படின்னு சொன்ன அப்போ என்ன ஆகும் அப்படின்னு, அப்போ என்ன வாக்கியத்தையே விட்டுள்ளாமான்னு? 2 அட்ஜெக்டிவ் தானே சரியில்லை. You somehow or the other manage and interpret it in a way that is conducive to the context அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி பகுதா ஜாயமானஹா அப்படின்னா இங்க அஜாயமானஹான்னு ஒன்னும் சொல்லல. பகுதா ஜாயமானஹான்னு யாரு? என்ன ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு தானே அடிக்கடி ஜென்மங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்துட்டே இருக்கா. ஜாதசி துருவ மிருத்யு அவ்வளோ மட்டும் சொல்லுது. துருவம் ஜென்ம மிருத்தஸ்ய. என்னுடைய ஆச்சாரிய நாடியன் ஒரு சமயத்துல கேட்டு, ஜாதசி துருவ மிருத்யு புரியுது, பிறந்தவனெல்லாம் என்னைக்கோ ஒன்னா செத்து போய்தான் ஆகணும். துருவம் ஜென்ம மிருத்தஸ்யான்னு இருக்கே, செத்து போனவன் மறுபடியும் பிறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மோட்சமே இல்லைன்னு ஆயிடுத்து அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், உன்னுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படின்னு. என்ன சொன்னார் அப்படின்னு, துருவம் ஜென்ம மிருத்தஸ்யான்னு இருக்கு. மோட்சத்துக்கு போனவனுக்கு அமிர்தா அப்படின்னு, அமிர்தோ பவதி அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்ற. அவன் வெளியினுடைய திருஷ்டியில அவன் மரணத்தை அடைந்தாலும் கூட அவனுக்கு அமிர்தம், அமிர்தத்துவ பிராப்தி. இங்க கூட அமிர்தசேது அப்படின்னு. அமிர்தா அப்படின்னா மரணத்தை தாண்டிட்டா அப்படின்னு அர்த்தம். அதனால துருவம் ஜென்ம மிருத்தசேன மரணம் அடைந்தான் அப்படின்னா என்ன, சாதாரணமான சம்சாரின்னு அர்த்தம். அவனுக்கு அடுத்ததான் ஜென்மம் வரத்தான் போகிறது. துருவம் ஜென்ம மிருத்தசிய அமிர்தசிய ஜென்ம அது துருவம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லலை. அதனால அவன் வெளியினுடைய திருஷ்டியில அவன் மரணம் அடைந்தாலும் கூட ஞானியாக இருக்கக்கூடியவன் அவன் அமிர்தன் அப்படின்னு சொல்றான். அதனால அங்க கேள்வியிலேயே பதில் இருக்குன்னு ஆச்சரியமா சொல்லிக்காங்க. அதனால இந்த பகுதாஜாயமானஹா அப்படின்னு சொன்ன இங்க என்ன ஒன்னும் என்ன அஜாயமானோ பகுதாஜாயத்தின் அந்த மாதிரி சொல்லுது. சும்மா பகுதாஜாயமானஹான்னு சொல்லியிருக்கு, நாட்டியாதாரமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னும் சில விசேஷங்கள்லாம் பார்த்தா ஜீவாத்மா தெரியுது. பிருத்திவியாதிகளுக்கெல்லாம், அதாவது பூலோகம், அந்தரிக்ஷ லோகம், இந்த லோகம், அந்த லோகம், இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படின்றது ஜீவாத்மாவுக்கு பொருந்தாதுன்னு இருக்கே அப்படின்னு கேட்டா, அது ஏன் அது எப்படியாவது பொருந்த வைங்க, அவ்வளவுதான். மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் we can actually map it to the ஜீவாத்மா. சோ இது 2-3 அப்ஜெக்டிவ் பொருந்தலைன்னா you somehow or the other adjust it, அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷிகள் சொல்றோம். யதா கதஞ்சித் கடைசி வாக்கியம் பாருங்க. ஏவம் ஜீவத்வே நிஷ்சிதே சதி தியுபிருத்திவியாத்யாயதனத்வாதிகம் யதா கதஞ்சித் சங்கமனீயம் இதி அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏவம் பிராப்தே பிரத்யக்ஷ்மயே அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய பதசஹ அர்த்தத்தை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறேன். द्युभ्वाद्यायतनं स्वशब्दात् द्युभ्वाद्यायतனம் द्यु भू आदि ஆயத்தனம். द्युलोकम அப்படின்னு ஒரு லோகம், பூலோகம் அப்படின்னு ஒரு லோகம். The base or substrate of the heaven, earth, etc. இதனுடைய ஆயத்தனம் அப்படின்னு base or substrate அது Paramatma is the supreme Brahman only and not the individual soul. ஏன் அப்படின்னா ஸ்வசப்தாத் பரமாத்மா வாச்சக சப்தாத் பரமாத்மா அசாதாரண சப்தாத் அப்படின்னு. Mantras contain many adjectives like being the sole cause of the salvation. That refers to the supreme Brahman only. மேல்கொண்டு and also the context refers to the supreme Brahman only. அதுதான் இங்க சொல்றார். இங்க பாக்ஸ்ல பாருங்க மத்தியத்துல ஏவம் பிராப்தே பிரத்யக்ஷ்மஹே யுப்வாத்யாயதனம் ஸ்வசப்தாத் த்யு பிருத்திவியாதீனாம் ஆயத்தனம். ஆயத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பேஸ் ஆர் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு அர்த்தம். அது பரம் பிரம்மா குதஹ ஸ்வசப்தாத் பரமாத்மா அசாதாரண சப்தாத். பரமாத்மாவையே சொல்லக்கூடிய சப்தங்கள் இருக்கிறபடியாலே எப்படின்னா அமிர்தஸ்யைஷ சேதுஹு இதி பரபிரம்மணஹ அசாதாரண சப்தஹ. மோட்சத்துக்கு சேது ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியவன் யார்? ஜீவாத்மா ஆக முடியாது, பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப விஸ்தாரமா ஒரு இதை காட்டுறாரு. தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி நான்யः பந்தா வித்யதே அயனாய வித்யதே இதி சர்வத்திர உபனிஷத்சு சயேவ அமிர்தத்வ பிராப்தி ஹேதுஹு ஸ்ரூயதே. அதுக்கு சேதுன்ற சப்தம் எப்படி வருது அப்படின்னு காட்டி சினோதேஷ்ட பந்தனார்த்தத்வாது சேதுஹு அமிர்தஸ்ய பிராபகா இத்யர்த்தः. சேதுரிவ சேதுஹு நத்யாதிஷு சேதுர்ஹி கூலஸ்ய பிரதிலம்பகः சம்சாரார்ணவ பாரபூதஸ்ய அமிர்தஸ்ய ஏஷः பிரதிலம்பகः இத்யர்த்தः. அது ரொம்ப ஆச்சரியமா சொல்றோம். தஸ்யைஷ சேதுஹுன்னு சொல்லி சீங் பந்தனேன்னு சம்ஸ்கிருதத்துல தாத்து. அந்த சேதுன்ற சப்தத்தை முதல்ல அதனுடைய எட்டிமாலஜியை காட்டி அந்த சேதுன்ற சப்தம் பரமாத்மாவுக்கு எப்படி பொருந்துருது, அப்படி இது பிராபகா அப்படின்ற அர்த்தம் எப்படி வருது, அதை உண்டு பண்ண மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம் எப்படி வருது அப்படின்னு காட்டுறது முதல்ல. இல்ல சேதுரிவா சேது அதாவது ஒரு பிரிட்ஜ் மாதிரியாக இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி எப்படி பொருந்துறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா விவரணம் கொடுக்குறாரு. இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு unless we read these Upanishadic sentences and the explanation of Bhagavad Ramanuja.org நமக்கு இது புரியாது. இவ்வளவெல்லாம் புரிஞ்சாலும் சுத்வாப்பியனும் வேதனை செய்வ கஷ்டத்தை இருக்கின்றது அதுவும் ஒரு விஷயத்துல நிஜம்தான். ஆனா முதல்ல நமக்கு சிரவணம் அப்படின்றது எப்படி ஏற்படுறதுன்னா இந்த ஸ்ரீக்கு சிரவணம் அப்படின்றது ஏற்படுறது. சோ அந்த வேற வேற டைமென்ஷன்ஸ் எல்லாம் நாம பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஓஹோ இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு ஊகரூபமாகவாவது புரியுது. இதுல இந்த இண்டெக்ஸ்ல நாம பார்த்துட்டு வந்தோம்னா யுப்வாத்யாதீனாம் ஆயதனம் பரமாத்மைவ பிராபகா சேது பரமாத்மைவான்னு இந்த அதிகரணத்துல கிடைக்குது. நெக்ஸ்ட் அதிகரணத்துல அந்த மாதிரி, நெக்ஸ்ட் அதிகரணத்துல அந்த மாதிரி. அதனால இந்த அதிகரணங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொன்னா அதனுடைய ஜிஸ்ட நாம பார்த்துட்டு வந்தோம்னா அப்போ நமக்கு தி hundreds of dimensions of the Supreme Brahman are known by our intellect. அது எப்படி மேற்கொண்டு நம்ம ஹிருதயத்துல இறங்கணும் அப்படின்றது ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அதுல இருந்து நமக்கு திரஷ்டவ்யா வரையும் போகணும் அப்படின்றது உபனிஷத்துல சொல்லக்கூடிய கிரமம். அது ஸ்ரோதவ்ய ஸ்ருதிவாக்கியேபியா மந்தவ்யஸ்ச உபபத்திபி ஸ்ருத்வாத சததம் தியேயா அப்படின்னு இதெல்லாம் தியானத்திற்கு போஷகமான விஷயங்கள். சிரவணம் இல்லாமல் மனதம் இல்லாமல் தியானம் அப்படின்றது
அது நமக்கு அதுக்கு இங்க ஆச்சாரியனோட சப்தத்தை சொல்லுவார், கூடி வராது அப்படின்னு. அது if it has to be consummated, அதுக்கு புத்தினாலேயும் நமக்கு ஒரு இன்புட்ஸ் வேணும். அது புத்தியதீதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் புத்தியினுடைய இன்புட்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. அது மனதத்தினாலே உண்டாகுது. அந்த மனதை எதுல இருந்து உண்டாகுது? கேட்டதானே அது மனதுக்கு காரணம். அதனால ஸ்ரவணம் மனதம் நிதித்தியாசனம் அப்படின்னு ஸ்பஷ்டமா வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு உபனிஷத் வாக்கியத்துக்கும் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதனுடைய விவரணம் அவிஸ்திருதாக சுகம் ஜீராக ராமானுஜ முனையர்கிரக அப்படின்னு சொல்லி பெரிய பூர்வாச்சாரியர்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள். இதனுடைய இந்த சேது அப்படின்னு பரமாத்மாவுக்கு எப்படி சொன்னார் அப்படின்னு ரெண்டு விதமா சமர்த்தனம் பண்ணி காட்டுறார். அந்த விஷயத்தையும் அடுத்த சூத்திரத்தையும் அடுத்த கிளாஸ்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அடியே நிறுத்துறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கணும். ஹலோ, question ஒன்னும் இல்ல சுவாமி. So we will continue as usual in next week. Yo nityamachyutapadambuje kumarukma vyammohatastaditaraणि trinaaya mene asmadguror bhagavatosya deyika sindho Ramanujasya charanam sharanam prapadye.